ஓட்டு திருட்டை நடத்த தேர்தல் ஆணையமும் பாஜகவும் மிகப்பெரிய முயற்சியை எடுத்தது. எதிர்க்கட்சிகளுடைய அந்த ஒற்றுமையான போராட்டத்தாலும் உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பாலும் அந்த திருட்டு முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் நாட் ரெக்கமெண்டட்னு சொல்லி 1 கோடி வாக்காளர்களுக்கும் மேலே இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையத்துடைய நோக்கம் பாஜகவிற்கு ஆதரவாக ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் இவங்கெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க என்ற அடிப்படையில் இவர்களை எப்படியாவது நீக்கிவிட வேண்டும், பாஜக அப்போ ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த வாக்கு திருட்டு நடைபெற்றது. ஏன் இது இவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்க அப்படின்னா, பீகார் தேர்தல் மோடி பிரதமராக தொடர்வாரா இல்லையா என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தல். திரு நிதிஷ்குமார் உடைய அந்த 22 எம்பிஸுடைய ஆதரவு இருக்கிறதுனால தான் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இல்லைன்னா ஆட்சி கவிழ்ந்துவிடும். பாஜக அது ஒரு மைனாரிட்டி ஆட்சி. அதனால் எப்படியாவது அவரை ஜெயிக்க வச்சு மீண்டும் அவரை எப்படியாவது அங்கே சீஃப் மினிஸ்டர் ஆக்கிவிட வேண்டும் என்ற நோக்கிலே இந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது.